வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 2மே நம்ம சொந்தக்கார வண்டி தானுங்க. நான் முதலே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கன்சல்டிங் அப்படிங்கிறதே வந்து நம்ம 99% பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க வண்டி, சொந்தக்கார வண்டி நம்மகிட்ட கொடுத்தா அதை வாங்கி கொடுக்குறோம். அது வேறு யாராவது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா விற்று கொடுப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வண்டி வரும்போது நம்ம வாங்கி கொடுப்போம், தெரிஞ்ச இடத்துல இருக்கும்போது. என்ன ரீசன்னா, நான் உங்கள்கிட்ட போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னதான் நம்ம தங்கமாக பார்த்து வண்டி வாங்கி கொடுத்தாலும் ஏதோ ஒரு குறைகள் வரும்போது கண்டிப்பாக சங்கடம் வந்துடும் யாரோ ஒருத்தருக்கு. கன்சல்டிங்கிறது அதுதான் இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி வந்து கன்சல்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் கன்சல்டிங்கில் இறங்கிட்டாங்க. யார் கேட்டாலும் கார் கன்சல்டிங் அப்படிங்கிறாங்க. நகைக்கடைக்காரரு, டாக்டரு, இன்ஜினியரு, யார் கேட்டாலும் கார் வாங்கி விற்றுட்ருக்குறாங்க, யார் கேட்டாலும் டீலருங்கிறாங்க. அதனால் வந்து இந்த கன்சல்டிங் தொழிலே இதாகி போச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு 2 வண்டி நல்ல வண்டி வந்திருக்குதுங்க. இந்த வண்டி டீட்டெயில்ஸு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விலையும் சொல்கிறேன். விலை சொன்ன உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எங்கள் மச்சான் வண்டிங்க. டாக்டர் அவர் சத்தியமூர்த்தின்னு சொல்லி அவரோட வண்டி தான் இது. வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2011 ஆகஸ்ட்டு. இந்த வண்டி 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசலுங்க, டாப் எண்ட் மாடல், ஹைலைனு, 1.6ங்க டிடிஐ. வண்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிக்கிறார் இன்றைக்கி வரைக்கும். உண்மையாலுமே நல்லா இருக்குது. அடுத்தது மெயினான விஷயம், எப்போ நான் குறைகள் சொல்லிடுவேன் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு குறைகள் நான் சொல்லிடுறேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் இது தானுங்க மெயினாக. இவர் வந்து லோக்கல் ஓட்டுறதுனால வெறும் ஆஃபீஸ்க்கும் டாக்டர் கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஓட்டுறதுனால தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரு. 2011 ஆகஸ்ட்டு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஹைலைன் டாப் மாடல். இதில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அலாய்வில் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடும். ஃப்ரண்ட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான், பேக்கில் ட்ரம் பிரேக் தான் வரும். இதுதான் மெயினான விஷயங்கள். என்னங்க, சீட் கவர் போட்டிருக்காரு, ஃபுல் மேட் போட்டிருக்காரு. பெருசாக இது பார்க்கிங் சென்சார் போட்டிருக்காரு மெயினாக. வேறு எதுவுமே பெருசாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் எதுவுமே இல்லை. லைட்டாக சன்ஃபிலிம் இருக்குது. அடுத்து மெயினான விஷயம் உங்களுக்கு நான் காமிக்க வேண்டியது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஒடுக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒன்றுங்க, இந்த டோரில் ஒரு கோடு, இந்த ரன்னிங் போர்டில் ஒரு ஒடுக்கு. இதுதான் இந்த வண்டியில் குறைங்க. அதுக்கப்புறம் மெயினாக உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்றேன். அடுத்து டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குதுங்க. டயர் புதுசு போட்டு ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் டயரு. இந்த பானட்டில் இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு கேமராவில் தெரியும்னு தெரியல, சின்ன சின்ன குத்தம் இருக்குது பார்த்திங்களா இது. அப்புறம் ஹெட்லைட் க்ளீன் பண்ணணுங்க. ஹெட்லைட் வந்து மஞ்சள் கலராக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு நல்ல மஞ்சளாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமாச்சு, நம்ம கைவண்ணத்தில் கொடுத்தோம்னா நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி பாலிஷ் போட்டு டஃப்லான் கோட்டிங் போட்டு இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணி புது வண்டியாட்ட கொடுத்துருவேன். அந்த பட்ஜெட் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 375 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. எக்ஸ்ட்ரா போன வண்டியும் பார்த்திங்கன்னா நானே ஃபிக்ஸ் பண்ணி தான் சொன்னேன். மேக்ஸிமம் ஏன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டீலர் ப்ரைஸுக்கும் இல்லாமல், ஒரு கஸ்டமர் ப்ரைஸுக்கும் இல்லாமல் ஒரு நடுநிலையை நம்ம வாங்கி கொடுத்துர்லாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காகட்டும், யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் ஓரளவுக்கு அந்த ரேட்டு வந்து நடுநிலையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, விற்றவங்களுக்கு ஐயோ என்ன இவ்வளோ கம்மியாக விற்று கொடுத்துட்டேன், சொந்தக்காரன் நம்பி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு சங்கடம் வந்துடக்கூடாது சொந்தக்காரருக்குள்ளே. அதனால தான் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுறேன். இதுதானுங்க மேஜரான குறைகள். வந்து லெஃப்ட் சைடு அந்த டோரு, அந்த குவார்ட்டர் பேனலுங்க, ரன்னிங் போர்டு, பானட்டு, அப்புறம் ஹெட்லைட் க்ளீனிங். இது பண்ணோம்னா வண்டி உண்மையாலுமே நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வண்டி ஹோண்டா ஜாஸுங்க, 2015 செப்டம்பருங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா விஎக்ஸு. உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா டயர் ஒரு 50 to 60% இருக்குதுங்க. 50-60% டயர் இருக்குது. டயர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 50 to 60%, 60% கன்ஃபார்மாக இருக்குது. கரெக்டாக 1 lakh கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க.
இந்த வண்டியும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். இந்த வண்டியில் பெருசாக சொல்கிற அளவுக்கு டின்ட்டு ஸ்க்ராச்சஸ் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க. நம்ம தம்பி வண்டி தான், அவங்க மாமனார் வண்டி தான். வேறு என்ன சொல்லலாம், இந்த வண்டியில் நூடுல்ஸ் மேட் மட்டும் போட்டிருக்குது. நம்ம தான் போட்ட அன்னைக்கு நூடுல்ஸ் மேட் மட்டும் போட்டிருக்கோம். சன்ஃப்ளேம் ஒட்டி இருக்குதுங்க. வேறு மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லைங்க. இதுவும் ஒரிஜினாலிட்டியாக தான் வச்சுருக்குறாங்க. இதுலேயும் பெருசாக உங்களுக்கு வந்து டின்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இல்லை. ஐவி டெக் ஹோண்டா ஜாஸ் வி மாடல். ரிவர்ஸ் கேமரா வந்துடும், பார்க்கிங் சென்சார் வராதுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேனுவல், இது மேனுவல், அது மேனுவல். சரி, 2 வண்டி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சூப்பர் கார் கேரில் தான் 2 வண்டியுமே இங்கே இருக்குது. குறைகள்ங்கிறது இதில் பெருசாக இல்லை. இதில் குறைகள்ங்கிறது இதுதான் குறைகள். ஏன்னா உங்களுக்கு நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம குறைகள் சொல்லித்தான் வியாபாரம் பண்ணுவோம் எப்போவுமே. அதே மாதிரி இந்த விஷயமெல்லாம் இதில் குறைகள் இருக்குது. ஆனால் மெக்கானிக்கல் கண்டிஷன் ஓட்டுற வரைக்கும் 2 வண்டியுமே செம்ம சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் ஓட்டி பார்த்தேன், இதுவும் ஓட்டி பார்த்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 120 130 வரைக்கும் ஓட்டி பார்த்தேன். அசால்ட்டாக 3rd கியர்லேயே 120 போகுது. உண்மையாலுமே அந்த பவர் அண்ட் பிக்கப் செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க 2 வண்டியுமே. சஸ்பென்ஷன் ஆகட்டும், ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓட்டி பார்த்துட்டு சஸ்பென்ஷன் ஒர்க் இருக்கா, இந்த மாதிரி என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேஜராக குறைகள் நம்ம வந்து சொல்லிடுவோம். அதனால் வந்து 2 வண்டியுமே ஓட்டி பார்த்ததில் இந்த சஸ்பென்ஷன் ஒர்க் மற்ற குறைகளாக இல்லை. இதில் டச்சப் பாலிஷ் மட்டும் பண்ணணும். இதில் பெருசாக பாலிஷ் மட்டும் பண்ணால் போதும், இன்டீரியர் பாலிஷ் மட்டும் பண்ணால் போதும். 2மே நல்ல வண்டிகள் இருக்குது. சரி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துட்றேங்க. நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணுறேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி நான் விற்றுருச்சு அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பர் நான் எடுத்துருவேன். நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு டைம் நான் சொல்ல மறந்துட்டேங்க ஆக்சுவலாக. அந்த ஸ்கோடா ஃபேபியா போலோ போட்டிருந்த போதே 2 வண்டி விற்றுருச்சு. விற்ற உடனே நம்பர் எடுத்துட்டேன் நான். ஏன்னா காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்கிற ஆஃபீஸ் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து அதே மாதிரி இந்த வண்டி விற்றுருச்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்காது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதில் காண்டாக்ட் நம்பர் இல்லைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஓ ரைட் வண்டி விற்றாச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னை நிறைய பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணுன்னு கேட்டிருக்கீங்க. கீழே மெயில் ஐடியும் இருக்குது. நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அது சில பேர் வந்து அந்த ஃபாலோ கொடுக்காம மெசேஜ் பண்ணுவீங்களாட்டுருக்கு. அது நிறைய வர்றதில்லைங்க. ரெக்வஸ்ட்டில் ஏதோ போய் நின்றுமாட்டிருக்கு. நான் நிறைய மெசேஜ் பார்க்க முடியறதில்லை. மறக்காம ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறக்காம இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.